அந்த ஏரிக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர்றேன்னு மாசமா இருக்கும் போது கேட்டேன். பாறை மீன் வேண்டும் எங்க சேலம்க்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி என்னாவது 11 மணி ஆகுது. 11 மணிக்குள்ள காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சேன் தெரியுமா. இன்னைக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு சாப்பிட்டுட்டு தூக்கமே போட்டேன். ஆனா என் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் மீன் வாங்க போறேன். எங்க செம்படம் பார்க்க ஏரியா, செம்பரம் பார்க்க ஏரியா, அந்த ஏரிக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர்றேன்னு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க. காலையில 9 மணிக்கோ 8:30கோ போனாங்க. அங்கெல்லாம் உயிரோட இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் போகாத இடம் பார்க்கலாம்ல. இதுக்கப்புறம் எப்போ நான் சென்னைக்கு வருவேன்னு சொன்ன ஞாபகம் வருது. அதுதான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இதுதான் சென்னையிலேருந்து எங்களோட லாஸ்ட் வீடியோ. ஸோ ஐ எம் கோயிங் டு சேலம். மீனா எப்படியும் கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. என்ன மீன்? பாறையா? சூப்பர் சூப்பர். நான் மாசமா இருக்கும் போது கேட்டேன். பாறை மீன் வேண்டும் என்று. எங்க வீட்டில் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல வர மீன் தான். ஜிலேபியா பிடிச்சி பாறை மீன்லாம் வாங்க மாட்டாங்கக்கா எங்கள் அத்தை வீட்டில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட்டையிலும் பிடிக்க முடியாது. ஏரியில் பிடிச்சி விற்கிற மீன் தான் வாங்கணும். அதான் போயிட்டு எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாறையும் ஜிலேபியுமா? பாறையும் ஜிலேபி பொருள் ஜிலேபியாக இருக்கும். அதுதான் அப்போ என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போடணும். பாறை மீன் அது பக்கத்தில் ஏதோ ஒரு மீன் இருக்குது. என்ன மீன் தெரில. ஏதோ 2 மீன் சேர்த்து போட்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் தான் இன்னைக்கு சமையல் பண்ண போகிறாங்க. என்னென்ன சமையல்? ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெறும் மீன் குழம்புனா? ஃபிஷ் ஃப்ரை, ரசம், சாப்பாடு. ஓகே, அது போதும் எனக்கு. என்னென்ன போட்டிருக்கு? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பி தள்ளு. மசாலா நல்லா இருக்கும். நீயே டேஸ்ட் பாரு. மீன் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுமா? அடிச்சிட போற கண்ணிலே எரியும் வேற. ஏதோ வீட்டில் இருக்கிற எல்லா பவுடரையும் போட்டு எனக்கு வேணாப்பா. அப்ப எப்படியே சாப்பிட்டுக்க. எனக்கு டேஸ்ட் வேணாம். பார்க்கும் போது பத்தி தெரியுது. அதான் கலரா தெரியுது நல்லா. எங்க வீட்டுல மீன் ஃப்ரை பண்ணாலே ரசம் தான் மேக்சிமம். அதனால மீனே பொரிச்ச உடனே பாரு டேஸ்ட் பார்க்கறது தான் என் வேலை. சரி டக்குனே செஞ்சு விடு. நேற்று ரசம் கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு நான் முதல்ல சாப்பிட்ருவேன். எங்க அண்ணன் ஏதோ பண்றான். மசாலா பரட்டலா போதுமா? இவ்வளவு மீனுக்கு இந்த மசாலா? என்ன மாதிரியே இருக்கேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். அது பேசாம ஒவ்வொரு மீனும் இதுல போட்டு பிடிச்சி போட்டு இதுல வச்சிடலாம்ல. பாரு பார்த்து. இது என்ன மீன் தலை? என்ன ஒரு தலையை இத்தனையா போடுவாங்க? இதெல்லாம் என்ன இருக்கும்? சரி, எங்க அண்ணன் மசாலா பிரட்டுறாங்க. ஃப்ரை பண்ணி எப்படி செய்யறாங்கன்னு காட்டுறேன். சைடில் குக்கிங். எங்கள் அண்ணன் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண இங்கே காலியாகிட்டே இருக்கு. சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணன். டேஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன். நல்லா ஊறிடுது. மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் மாட்டுது கொஞ்ச நேரம்.
ஆடாடா ஜிலேபி அட்டகாசம். அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன். தொடர்ந்து உண்மையாலுமே ஜிலேபி சூப்பராக இருக்குது. எங்கள் அத்தை வந்திருக்காங்க, வெளியே வாங்கன்னு சொன்னால் வரல அப்படின்னு சொன்னதுனால சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாலை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மினி ஷாப்பிங் போகிறோம். அவ்வளோதான். நாம அடிக்கிற வெயிலை பார்த்து உச்சி நேரத்தில் போகிறாங்கன்னா நினைக்காதீங்க. மணி 4:30 ஆகுது. இந்த வெயில் இன்னும் குறையல. சொல்லப்போனால் 6 மணிக்கு தான் இந்த வெயில் குறையுது. 6 மணிக்கு நான் வெளியே போகக்கூடாது. என்னதான் பண்ணுறத நான். ஸோ அதனால் இந்த வெயிலில் போயிட்டு சேஃபாக வந்துடுவோம். உள்ளே வந்துட்டோம். சும்மா குழு 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 குழுன்னு இருக்கு. சும்மா சுற்றி பார்க்கலாம். மேலும் பழக்கடை, அதை என்ன சொல்கிறது, பாப்பா எவ்வளோ ஜாலியாக உட்காந்துக்கிறாங்கன்னு. எவ்வளோ? 99 ரூபாயா? ஏன் அது ஜப்பான் கோயா இல்லை, ஜம்போ கோவா. ஜம்போ கோவா. ஆ இது பியர்ஸ். இது எனக்கு தெரியும். ஐயோ எவ்வளோ ரேட்டு விற்கிது போடுறான் பேரிக்கா. ஏதோ ஒரு பழம் டிஃப்ரெண்ட்டான வாசனை. காணி எப்படி ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்கிறது பார்க்க அழகாக இருக்குல்ல. எவ்வளோ? 11 ரூபாயா? ஆமாம். ஆமாம், நம்ம ஊர்லேயே அதிகம். வாங்கிக்கலாமா? ஒன்று எடுத்து போட்டுறவா? பாப்பா சாப்பிடுவா. அந்தாச்சு பழம், திராட்சை பழம். இது வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். டீசென்ட்டாக இருக்காது. என்னத்த வேணுமா? கான் 11 ரூபா. கான் தா என்ன போட்டிருக்குங்க நீயா? நம்ப மாட்டேங்கிறாங்க பாஸ். நான் விலையை சொன்னா பாருங்க. ஏன்னா 11 ரூபாய் ட்ராலி அங்கே விட்டு என்னமோ நான் விலையை சொன்னப்போ வேணாண்டீங்க. இவ பாருங்க. இந்த சந்தேகமா இருக்கு, பார்த்துக்கோங்க. கரெக்டாக படிச்சு பாருங்க. நீ 11 ரூபாய்ன்னு எப்படி எடுத்து போடுறாங்க பாருங்க. அண்ணனே எங்கள் அண்ணியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ. ஐயோ, ஒரு தேங்காய் இங்கே 32 ரூபாயா? நாங்கள் கிலோவே எவ்வளோக்கு கொடுக்குறோம்? எங்களோட கணக்குப்படி பார்த்தா 15 ரூபா தான் கொடுப்போம். அதுவுமே இது சைஸ் தான். இந்த சைஸ் இருக்கும் எல்லாம் தாங்காம. இந்த சைஸு, இந்த சைஸு, இந்த சைஸில் தான் நாங்கள் தேங்காவே வாங்குறவங்கள்ட்ட கொடுப்போம். நாங்கள் சென்னைக்கு வந்து இதோட 15 நாள் ஆகுது. ஆனால் அந்த 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. 15 நாள் இங்கே இருந்தோமான் இருக்கு. என்ன பண்ணணும்னு இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் வெளியே போனேன். நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னீங்க, நான் போகலை. வீட்டுக்குள்ளேயே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சென்னையில் வந்து இப்போ எனக்கு கரெக்டான டைமிங் இல்லைப்பா. நானே யோசிச்சுக்கிறேன். ஜோஜோ கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்கலாம். ஓகே, சரி. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து சென்னையிலேருந்து எங்கள் சேலம்க்கு ஃப்ளைட்லலாம் போகல, பஸ்ஸில் தான் போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு எல்லா திங்ஸையும் அங்கேருந்து மூட்டை கட்டிட்டு வந்தது எல்லாம் மூட்டை கட்டி தரன்னு இழுத்துட்டு போகணும். அதெல்லாம் போய் நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எங்கள் அத்தை வீட்டில் போய் சந்திக்கலாம். பை.